இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் ஊர் கிராமத்து ஸ்டைலில் இருக்கிற ஒரு ரொட்டி பார்க்க போகிறோம். இது எதை வச்சு செய்கிறோம் அப்படின்னா இடியப்ப மாவு வச்சு செய்கிறோம்ப்பா. 1 கப்பு மாவு எடுத்துக்கிறோங்க. இது 2 ரொட்டி வரும். வெதுவெதுப்பாக தண்ணி எடுத்துக்கிறோங்க. எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. 1 கப்பு மாவுக்கு வந்து 1 புடி தேங்காய் பூ எடுத்துக்கிறோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பக்கத்து பிணைஞ்சிக்கிறோங்க. இது வந்து இடியப்ப மாவு தான். இந்த ரொட்டி வந்து தேங்காய் பூ போட்டும் செய்யலாம், தேங்காய் பூ போடாமல் செய்யலாம். தேங்காய் பூ போடாமல் செஞ்சுட்டா குழம்புல கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இது நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழம் சீனி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ 2 உருண்டை ஆக்கியாச்சு. எங்கள் ஊரில் வந்து பெரிய ரொட்டியாக செய்வாங்க. இப்போ நான் அவ்வளோ சிறுசாக செஞ்சு கட்டுறேன். உள்ளங்கையில் நல்லா நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஒரு சூப்பரான ரொட்டி நீங்கள் தட்டிடலாம். இல்லைன்னா வாழை இலையில் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கிறங்க. சரியா? மாவு பிணையும் போதே நான் வந்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிட்டேன்ப்பா. ஒரு கண்ணில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, தோசைக்கல்லை சூடாக இருக்கிறதுல இந்த ஒரு உருண்டையை அதில் வச்சு நல்லா தண்ணியை நனைச்சிக்கிட்டு கையை நனைச்சிக்கிட்டு அதில் அப்படியே அமுக்கி ரொட்டி மாதிரி இது நல்லா வச்சுருங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, வேறு எதுலையாவது தட்டி அதில் வைங்கப்பா. இது நம்மளுக்கு கையிலலாம் சுடலாம் செய்யாது. ஏன்னா மாவு இருக்குல்ல, நல்லா லெவல் பண்ணிக்கிறணும். கையை நனைச்சிக்கிற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. லெவல் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு திபால் வேணுமா இல்லை லேசாக வேணுமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி செஞ்சுக்கிறங்க. இப்போ ஒரு ரொட்டி லெவலுக்கு நல்லா தட்டியாச்சு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே இப்போ வாங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு காஃபி நம்ம போய் பார்க்கலாம். இது பானு ஸ்டைலில் செய்கிற காஃபி. ஒரு கப் எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு போடுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போடுங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுட்ரு போடுங்க. போட்டு நல்லா வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, எவ்வளோ காஃபி செஞ்சாலும் நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்களேன். உங்கள் காஃபி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆற்றி நீங்கள் வந்து குடிக்க வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. காஃபி ரெடி. இப்போ நம்ம அதுக்கெலாம் நம்மளுக்கு ரொட்டியும் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வாங்க போய் ரொட்டியை போய் பார்க்கலாமா? இதை பார்த்தீங்களா, சூப்பராக நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் பிரட்டி காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோதான். கீழே நல்லாவே வேகணும், உள்பக்கமும் 2 பக்கமே நல்லாவே வெந்துடணும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம். கிறிஸ்பியாக அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரொட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் கிராமத்து டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இந்த ரொட்டியோட வேலை முடிஞ்சிருச்சு. எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது. 1 சாப்பிட்டு காஃபி குடித்தாலே உங்களுக்கு போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரொட்டியும் நான் அதேமாதிரி தட்டி நான் வந்து போட்டுட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ காஃபியும் ரெடி, ரொட்டியும் ரெடி. இப்போ நம்ம பசியார வேண்டியது தான். தேங்காய் பூ போட்டு செய்கிறது நல்லா கம்மாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேங்காய் பூ போடாமே நம்ம செய்யலாம், தேங்காய் பூ போட்டும் செய்யலாம். நான் வந்து குழம்பு எடுத்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். நான் குழம்புல நான் சாப்பிட மாட்டேன். எப்போவுமே இது இப்படி தான் சாப்பிட்றது. இது நல்லாயிருக்கும்ப்பா. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஊர் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.